Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களை முன்னாள் அமைச்சர் OS மணியன் பார்வையிட்டார். அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல், கோவில் தாவு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. தொடர் மழை காரணமாக உப்பளங்கள் கடல் போல் காட்சியளிப்பதால் உப்பு ஏற்றுமதியும் உப்பள தொழிலாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் OS மணியன் மழையிலும் பணிபுரிந்து கொண்டிருந்த முதியவருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். அப்போது நகர கழக செயலாளர் நமச்சிவாயம் உட்பட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் வரி கட்டாமல் தகுதி சான்று இல்லாமல் இயக்கப்படும் நகராட்சி வாகனங்கள் குறித்து நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் நகராட்சியில் இயக்கப்படும் குப்பை வாகனங்கள் மற்றும் தண்ணீர் விநியோகம் செய்யும் வாகனங்களில் 11 வாகனங்களுக்கு 3 லட்சத்திற்கும் மேல் வரி செலுத்தாததால் தகுதி சான்று இல்லாமல் இயக்கப்பட்டு வருகிறது. நகராட்சி நிர்வாகம் ஆபத்தை உணராமல் வாகனங்களை இயக்கி வருவது பற்றி கூடலூர் நகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் அதிகாரிகளிடம் அதிமுக கவுன்சிலர் சையத் அனுப்கான் உட்பட மற்ற கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு சட்ட விதிகளை பின்பற்றி நடப்பதில்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர். ஒரு ஒப்பந்ததார வண்டி எடுத்தாருன்னா 4 வருஷமா எஃப்சி காமிக்காம இருக்குங்க. ஒரு வண்டி 4 வருஷமா எஃப்சி காமிக்காம இருக்கு. இதா டேட்டா. 4 வருஷமா எஃப்சி காமிக்காம இருக்குது. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 2021 இருந்தெல்லாம் எஃப்சி காமிக்காம இருக்குது. 2024 ஒரு டிப்பர் லாரி 24/8/23 இருந்து எஃப்சி காமிக்காம இருக்குது. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அதுல போற ஒப்பந்ததாரருக்கோ டிரைவருக்கோ ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் பொறுப்பு? சரி, தேர்ட் பார்ட்டிக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சு, யார் பொறுப்பு? மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் சின்னக்குடி மீனவ கிராமத்தில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து வருவதால் மீனவ மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னம் காரணமாக 10 அடி உயர அலைகளுடன் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததில் அங்குள்ள நொண்டிவீரன் கோயில், கன்னியம்மன் கோவில்களில் சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கரையோரத்தில் இருந்த உயர் மின்கோபுர மின்கம்பம் முறிந்து விழுந்ததோடு கரையரிப்பு காரணமாக சுடுகாட்டுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து கடல் நீர் புகுந்து வருவதால் அச்சமடைந்துள்ள மீனவர்கள் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை எழிலகத்தில் டெண்டர் எடுக்க வந்தவரை திமுக பிரமுகரின் அடியாட்கள் மிரட்டி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எதிராக இருந்த பிரிட்டிஷ் கால சிறைச்சாலையை இடிப்பதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டது. 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டரை எடுப்பதற்கு 18,000 ரூபாய்க்கான டிடியுடன் விண்ணப்பிக்க ஏராளமானோர் வந்திருந்தனர். அப்போது ஒப்பந்தத்தை எடுக்க வந்த அஜ்மல் தரப்பினரை சில நபர்கள் மிரட்டி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து ஒப்பந்தம் விடுவதில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டிய போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்கள் திமுக நிர்வாகி ஆசாத்துக்கு சாதகமாக ஒப்பந்தம் கிடைக்க வேண்டும் என்பதால் மிரட்டி தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கருங்காலி பழைய முகத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக சாலைகளில் கடல் மண் குவிந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் பழவேற்காடு காட்டுப்பள்ளி சாலையில் கருங்காலி பழைய முகத்துவார பகுதியில் கடல் நீருடன் மணல் அடித்து வரப்பட்டு சாலை முழுவதும் மூடப்பட்டு மணல் திட்டாக மாறியது. இதனால் சாலையில் செல்லும் வாகனங்கள் மணலில் சிக்கிக் கொள்வதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகர பகுதிகளில் உள்ள சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நெல்லை டவுன் நயினார்குளம் சாலை, வணிக வளாகங்கள் மற்றும் மார்க்கெட் சாலை ஆகிய சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இந்த சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சேதமடைந்த சாலைகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் உடனடியாக சாலைகளை சீரமைக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசால் சாலையை கூட முறையாக பராமரிக்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மின் மோட்டாரை சரி செய்த இளைஞர் மின்சாரம் தாக்கி பலியானார். மின்னல் நரசிங்கபுரம் கிராமத்தை சேர்ந்த நலன் மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி சென்றபோது மின் மோட்டாரின் மின்வயர் அறுந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. அதனை சரி செய்யும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மழை மற்றும் புயல் பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொள்ளிட ஆற்றின் கடைமடை பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
பின்பு கீழக்குண்டலப்பாடி பகுதியில் உள்ள புயல் பாதுகாப்பு மையத்தில் குடிநீர், மின்சார வசதி, சமையலறை ஆகியவற்றை ஆய்வு செய்தும் புயல் பாதிப்பு மையத்தில் தங்கியுள்ளவர்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார், மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், ஒன்றிய அவைத்தலைவர் ரங்கசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வேதாச்சலம் நகர் வரதராஜன் தெருவில் இயங்கி வரும் இவ்வங்கியில் காசாளர் இயக்கி வரும் கணினி மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்ததால் அருகில் இருந்த ஆவணங்கள் தீப்பற்றி எரிந்தது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் கணினியும் சில ஆவணங்களும் முழுமையாக சேதமடைந்தன. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. நெல்லை மாவட்டத்தில் சாலை ஓரத்தில் பூத்து குலுங்கும் செங்காந்தள் மலரை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். வள்ளியூர், ராதாபுரம், கூடங்குளம் ஆகிய பகுதிகளில் வேலிகளிலும் சாலை ஓரங்களிலும் தமிழகத்தின் மாநில மலரான செங்காந்தள் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் இந்த செங்காந்தள் மலர்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். சென்னை தாம்பரம் பல்லாவரம் GST சாலையில் போதை மயக்கத்தில் காரை நிறுத்திவிட்டு தூங்கிய ஓட்டுநரால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. GST சாலையில் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த காரின் அருகில் சென்ற போக்குவரத்து காவலர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஓட்டுநரை எழுப்ப முயன்றனர். அப்போது ஓட்டுநர் போதையில் இருப்பதை அறிந்து தண்ணீர் தெளித்து எழுப்பிய போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் தாம்பரத்தை சேர்ந்த சதீஷ் என்பது தெரிய வந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிப்படி மதுவிலக்கை அமல்படுத்தாததால் மது குடிப்பவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சியில் நடைபெற்ற அவசர கூட்டத்தை புறக்கணித்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நகராட்சிக்கு சொந்தமான காலி இடத்தை தனியாருக்கு குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்காக தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தும் முழக்கமிட்டு கொண்டும் வெளிநடப்பு செய்தனர். பொள்ளாச்சி நகராட்சி திமுக வசம் இருப்பதால் திமுகவினர் பயன்படும் வகையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக குற்றம் சாட்டினர்.